வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கிஷன்தாஸ் முதன்மை கதாபாத்திரத்தை நடித்து இந்த பொங்கல் திருநாளில் திரையரங்கில் வெளியாகிருக்கும் படம் தருணம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற பாபநாசம் படத்தின் மையத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு வேறு வகையில் திரைக்கதை எழுதி எடுக்கப்பட்டிருக்கும் படம் தருணம். நாயகி ஸ்மிருதி வெங்கட்டும் நாயகன் கிஷன்தாஸுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிறக்கும் நிலையில் நாயகியின் வீட்டுக்கு வரும் ராஜ் ஐயப்பா எதிர்பாராத விதத்தில் இறந்து விடுறாரு. கொலை கணக்கில் சேரக்கூடிய அந்த மரணத்தை மறைக்க நாயகன் திட்டமிட்டு வேலை செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறார், அதன் பின் என்னவெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் திரைக்கதை. நாயகன் கிஷன்தாஸ் சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய சேம காவல் படை வீரர் வேடமிட்டிருக்காரு. அதற்கேற்ற உடல் உறுதி மற்றும் மன உறுதியுடன் இருக்கார். ஏராளமான தடைகளை தாண்டி இறந்த உடலை அப்புறப்படுத்த அவர் செய்யும் வேலைகள் புத்திசாலித்தனமாக எழுதப்பட்டிருக்கு. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் நடிச்சிருக்காரு. நாயகி ஸ்மிருதி வெங்கட் காதலோடும் கனிவோடும் இருப்பதை காட்டிலும் பயத்துடனும் பதற்றத்துடனும் இருக்கிற காட்சிகள் அதிகம். எல்லா உணர்வுகளையும் சரியாக வெளிப்படுத்தி அனைவரையும் கவர்ந்துடுறாரு. எதிர்நாயகனாக நடித்திருக்கும் ராஜ் ஐயப்பாவின் மீது ரசிகர்களுக்கு கோபம் வரணும், அதை வரவழைக்கும் அளவுக்கு நடிச்சிருக்காரு. நகைச்சுவைக்காக இருக்கும் நண்பர் பாலசரவணன், அம்மாவாக நடித்திருக்கும் கீதா கைலாசம் ஆகியோர் தங்கள் பணியை சரியாக செஞ்சுருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ராஜா பட்டாச்சார்ஜி உழைப்பில் திரைக்கதையில் இருக்கும் பதற்றம் காட்சிகளிலும் நிறைஞ்சிருக்கு. தர்புகா சிவா இசையில் பாடல்கள் கேட்கலாம். அஸ்வின் ஹேமந்தின் பின்னணி இசை அளவாக அமைஞ்சிருக்கு. அருள்வியை சித்தார்த்தின் படத்தொகுப்பு படம் தொய்வின்றி நகர உதவி செஞ்சிருக்கு. எழுதி இயக்கியிருக்கார் அரவிந்த் சீனிவாசன். இக்கால இளையோரின் உறவு நிலைகள், அவற்றில் உள்ள நல்லன மற்றும் அல்லனவைகளை சுட்டியிருக்காரு. அவற்றை அழுத்தமாக பதிய வைக்க ஒரு கொலை, அதன் பின்னான நிலை ஆகியவற்றை இதுவரை பார்க்காத வகையில் புதிதாக கொடுக்க முயன்றிருக்காரு. சிற்சில பலவீனங்களை தாண்டி ரசித்து பார்க்கும் பல தருணங்களை கொண்டிருக்கு இந்த தருணம். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.